செலன்ஸ்கிய பொறுத்தவரை அவரே வெளிப்படையா சொல்ட்டார். என்ன சொல்ட்டாரு அப்புட்ன்னா, இதுவரைக்கும் ரஷ்யாவோட தாக்குதல்ல சிக்காத ஒரு எனர்ஜி பிளான்ட் எங்க ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்ட்டாரு. கூடவே அவரு முதல் நாள்ல இருந்து பிளான் பண்ணி தாக்கி, ஏறக்குறைய எனர்ஜி அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுட்டு போகணுங்கிற மாரி தான் ரஷ்ய அதிபர் புட்டின் எங்கள தாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ருக்கார். என்னமோ இவனுங்க செவனேன்னு கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, அவரு கண்ணாமூச்சி விளையாடுற உனக்கு எதுக்கு கரண்ட்டு அப்படின்னு தாக்குன மாரி. போய் வம்பிழுத்தீங்க, இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. சரி தப்பிச்சு வரதான் வழி தான் வந்துருச்சுல்ல, வந்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னா, அந்த இடத்துல நடக்கிறது தான் இப்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுவரையும் அப்படி தியரியே ஓடுனதில்ல. அதாவது உக்ரைன பாதுகாக்கணும். அதுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு. உக்ரைனை யாராலயும் பாதுகாக்க முடியாது. ஒரு காலத்துல அணு ஆயுதம் இருந்துச்சு. அணு ஆயுதத்த குடு நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்ன பையன் தான் யுத்தத்துக்குள்ளேயே தள்ளி விட்டான். அவன் தள்ளி விட்டோனயே ரஷ்யா அடிச்சுச்சு. அப்பவே இல்லையாமா. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப கனிம வளம் இருக்குல்ல அப்படின்னா வேலையாகுமா? அணு ஆயுதத்துக்கு இல்லாத மைலேஜ் கனிம வளத்துக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு கிடையாது. அதுக்கு மேல அவங்க இஷ்டம். அப்படி இருக்கும்போது, இப்ப புதுசா 15 வருஷத்துக்கு செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா தயார் அப்படின்ட்டாய்ங்க. அப்ப ஏறக்குறைய 3 அதிபர்கள் இந்த சத்தியத்த காப்பாத்தணும். அப்பதான் இது ஒத்துக்கவே முடியும். காரணம் என்ன அப்புட்ன்னா, வேற ஒரு அதிபர் "செல்லாது போ" அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியால இருந்து எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தூக்கிட்டு ஓடி வந்த மாரி வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. ஆனாலும் ஜெலன்ஸ்கிக்கு தைரியம். 15 வருஷம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி கிடையாது. ஜெலன்ஸ்கி கேட்கறக்கு அமெரிக்கா 15 வருஷம் அப்படின்னு சொல்றார்கள். ஆனா ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை 50 வருஷம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல எதுவும் திட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் அவர் சொல்றது மூலியமா அந்த விஷயம் சர்ச்சையாகணும், நீண்டுகிட்டே போணும். இது 2ல ஏதோ ஒரு ஆப்ஷன் நடக்கணும். இவன் 15ங்கிறானா, 1 தூக்கு, அதுக்கு 5க்கு அப்புறம் ஒரு 0வ போடு அப்படின்னு சின்ன பிள்ளை விளையாடுற மாரி கூட போட்டிருக்கலாம். அவர்கிட்ட பெரிய அளவு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணும் இருக்காது. காரணம் நேட்டோல சேர்த்துக்கங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப அத அப்படியே நைஸா நழுவிட்டு, இப்ப பாதுகாப்பு அப்படின்னு நிக்கிறார்கள். நேட்டோல சேர்த்துக்கிட்டா என்ன பஞ்சாயத்து வருமோ, வெளிநாட்டு ராணுவம் உள்ளுக்குள்ள நின்னா அதே பஞ்சாயத்து தான் வரும். இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குமான்னு நமக்கு தெரியல. காரணம், திருப்பி வேற ஒரு நாட்டு ராணுவம் நிக்குது அப்படின்னா, திருப்பி ஏதாச்சும் வம்பிழுப்பாய்ங்க. திருப்பி அடிக்க போனோம் அப்படின்னா, இன்னைக்கு படுற சிரமத்த விட 100 மடங்கு சிரமத்த ரஷ்யா மேற்கொள்ள வேண்டியது வரும். அதே சமயம் அதுக்கு பதிலடி அப்படிங்கிறது நேட்டோவோட நிலப்பகுதியில குடுக்கும்போது, நேட்டோ களத்துக்குள்ள வர வேண்டியது வரும். என்னது நேட்டோ வரணுமா அப்படின்னாலே, நேட்டோல உள்ள நாடுகள் இந்த திட்டத்துக்கு ரெட் ஃபிளாக காட்டிட்டு ஓடி போயிருவாய்ங்க. அது ஒரு பக்கம். அப்ப சுத்தி சுத்தி இந்த 15 வருஷமும் சரி, 50 வருஷமும் சரி, டேபிள்லயே தான் இருக்க போது. களத்துக்கு வராது அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிலைமை. ஜெலன்ஸ்கி கேட்டாலே வந்து தொலையாதே அப்படிங்கிற மாரி தான். இல்ல டொன்பாஸ் பகுதிய நான் விட்டு தர தயார் அப்படின்ட்டாரு. அட பாவி மனுஷா! இதத்தானே நீ சொல்லியிருக்கணும். எதுக்கு 15 வருஷம், 50 வருஷம்னு கேட்டுக்கிட்டு திரியிற? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா கூடவே சொல்ட்டாரு. இந்த 15 வருஷம், 50 வருஷத்துக்கு ஒத்துக்கிட்டா தான், அதாவது 15 அவர் சொல்லல. 50 வருஷத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டா தான், டொன்பாஸ் பகுதிய தர முடியும். அதுலயும் பிரச்சனைய கூட்டி விட்டார். என்ன அப்படின்னா, டொன்பாஸ் பகுதிய தந்த உடனே, அது மட்டும் தான் ரஷ்யாவுக்கு வேணும். காரணம் அத வச்சுட்டு வெற்றி விழா அப்படின்னு கொண்டாடி உள்ளூர்ல மைலேஜ புட்டின் தேடணும் அப்படின்ட்டாரு. அப்ப மிச்ச பகுதிகள் அத பத்தி அவர் எதுவும் சொல்லல. அப்ப மிச்ச பகுதிகள்ல பேச்சுவார்த்தைன்னு உட்கார்ந்திருக்கணும். டொன்பாஸ குடுத்துட்டோம்ல, நீ ரஷ்யாக்குள்ள ஒரு வெற்றி அணிவகுப்ப நடத்திக்க அப்படிங்கிற ஒரு தோரணையில பேசுறாரு. தப்பி தவறி இத ரஷ்யர்கள் பார்த்தார்கள், இல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் பார்த்தாரு அப்படின்னா, இன்னைக்கு அடிக்கிறதுக்குன்னு ஒரு 10 மிசைலு, 90 ஆளில்லா விமானத்த லோட் பண்ணி வச்சிருப்பார்கள். எல்லா பக்கத்துலயும் இன்டு 10ன்னு போட்டு கண்ட்ருவாய்ங்க. பேசி மேடையில பேசி என்னத்தையாச்சும் வீரியத்த குறையா அப்படின்னா, பேசி வீரியத்த கூட்டி விட்டாரு. இதத்தான் 3 வருஷம் செய்றாரு. 30 வருஷம் ஆனாலும் இதத்தான்டா செய்வான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்குள்ளேயே வளர்றாரு. காரணம் அவர் போய் இன்னைக்கு எதையுமே கிழிக்கல. எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. தப்பி தவறி அவர் உருப்படியா கிழிச்சிருந்தாருன்னா தான், உலகத்துக்கு எங்க ஜெலன்ஸ்கிய புடிச்சு வச்சுட்டு, ஜெலன்ஸ்கி மாரி ஒரு ஆள ரஷ்ய அதிபர் புட்டின் அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சதி கோட்பாடுகளை எழுதியிருப்பார்கள். காரணம் இந்த திருந்துறக்கு வாய்ப்பே இல்ல. திருந்திட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, விரிவா இலுமினாட்டி தியரிய கூட கொண்டு போட்டிருப்பார்கள். அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு.
அதுக்கு வாய்ப்பே இருக்காது. உண்மையிலேயே பாடி டபுள ரஷ்யா தூக்கிட்டு வந்து போட்டாதான். காரணம் நம்மாளு ஜெலன்ஸ்கி திருந்த போறதே கிடையாது. ஆனா இந்த யுத்தத்துல புதுசா ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. 15 வருஷம் செக்யூரிட்டி, 50 வருஷம் செக்யூரிட்டி, நைட் செக்யூரிட்டி கூட போட மாட்டாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.